அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கு இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்காக வேண்டி, அடியார்களுக்காக வேண்டி 8 வகையான சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். 8 வகையான ஜன்னத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். ஒவ்வொரு சொர்க்கத்திற்கு ஒரு தரஜா உண்டு, ஒரு சிறப்பு உண்டு, ஒரு அந்தஸ்து உண்டு. அப்ப நம்ம ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை கேட்கின்ற பொழுது நம்முடைய தேவைகளை கேட்டு முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்ட்ட சொர்க்கத்தை வேண்டி கேட்கணும். அதிலே உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வேண்டுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். எனவே ஒவ்வொரு துஆக்களில் சொர்க்கத்தில் வேண்டி அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 வகையான நரகத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். 7 வகையான நரகத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார். 7 வகையான நரகத்திலும் 7 வகையான தண்டனைகள் அதாவது இருப்பதாக நபிகளார் கூறுகிறார்கள். அப்ப நரகத்தை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். எப்படி சொர்க்கத்தை வேண்டி நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோமோ அதே போன்று நரகத்தை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்க வேண்டும். இப்ப நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு துஆக்களை கற்றுத் தருகிறார்கள். ஒரு மனிதன் காலையிலே 4 முறை சுபு தொழுகைக்கு பிறகு, அதே போன்று மாலையிலே மக்ரிப் தொழுகைக்கு பிறகு 3 முறை அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார் வார்த்தைகளை ஒரு மனிதன் காலையிலே சுபு தொழுகைக்கு பிறகு 4 முறையும், அதே போன்று மக்ரிப் தொழுகைக்கு பிறகு 3 மணி ஓதுவான் என்று சொன்னா அந்த மனிதன் தொடர்ந்து ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் அந்த மனிதனை நரகத்திலிருந்து பாதுகாப்பதாக நபிகளார் கூறுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் நரகத்திற்கு அல்லாஹ் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.